அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. எங்கள் இரட்சகரே, எனது சுவாபத்தை குளிர்விப்பீராக, மேலும் இந்த விஷயத்தை எனக்கு எளிதாக்கி தருவீராக. எனது நாவிலிருந்து ஒரு முடிச்சை அவிழ்த்து விடுவீராக. எனது பேச்சை புரிந்து கொள்ளும் வண்ணம் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வகுப்புக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல உள்ள நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம். அதை பத்தி நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், அல்லாஹ் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க. நம்ம அதாவது இப்ப போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் பாதிப்புகள் நம்மள தெரியாம இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா, தெரிஞ்சிருந்தா அதுக்காக நம்ம அல்லாட்ட பாதுகாவல் தேடுறோமா, பாவமன்னிப்பு கேட்கிறோமா, பாதுகாவல் தேடுறோமா அப்படிங்கிறத பத்தி ஓரளவு ஞாபகம் ஊட்டலான்னு பாக்குறேன். எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா தினசரி இப்ப எல்லார் கையிலயும் நான் பேசுறது தெளிவா இருக்கா? அப்போ நம்ம அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா, சாதாரண மக்கள் எப்படி இதுல பாதிக்கிறாங்க, அப்புறம் இதனுடைய பின் விளைவுகள் என்ன இருக்கலாம், நம்மளுடைய பாதுகாப்பு, இதனால ஏற்படக்கூடிய தாக்கம், நம்மளுடைய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரில நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கல்ஃப் கண்ட்ரில தான் இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், எப்படி எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும், இதை பத்தி எல்லாம் ஒரு நினைவூட்டல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மாஷா அல்லாஹ், அதை பார்த்துட்டு போலாமா? மாஷா அல்லாஹ், சில பேருக்கு போலாம். ஏன்னா இப்ப ஒரு 5 நாளா நடந்துட்டே இருக்கு. திடீர்னு இந்த ஈரான் அதிபரை கொல்லப்பட்டிருக்காரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அவர் நல்லவரா, அவர் கரெக்டா இருக்காரா, இல்ல அது எல்லாரும் சப்மிட்டரா, அப்படிலாம் நம்ம போக தேவையில்லை. சமகாலத்துல நம்மளை சுத்தி ஒரு நிகழ்வு நடக்குது, அது நம்ம எப்படி பாக்குறோம், அதன் மூலம் என்ன கத்துக்கிறோம், இதுல நம்ம என்னெல்லாம் செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் யோசிக்கிற வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். முதல்ல இந்த போர் நமக்கு ஒரு நிமிடம், அதாவது இந்த போர் நடக்கிறது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோமா, இல்ல உண்மையான ஒரு ஒரு அக்கறை நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நமக்கு நம்ம சரி பார்த்துக்கணும். ஏன்னா இதனால அதனாலதான் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நம்ம ஊர்க்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா, அல்லாட்ட துவா செய்ய சொல்லுவோம். நம்மளும் செய்யலாம். நம்ம அவங்களுக்கு நேர்வழி காட்ட சொல்லி துவா செய்யலாம். அவங்களுக்கு நம்மளால ஒரு ஆறுதல் சொல்லலாம். ரெண்டாவது, அதை நம்ம பண்ணியிருக்கோமான்னு பாருங்க, இல்ல எல்லாரும் பண்ணுங்க. அவங்க யாரா இருந்தாலும், நம்ம ஊருக்காரா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியுது அந்த பிரதேசத்துல அவங்க இருக்காங்க. ஈரான்ல இருக்கலாம், இல்ல துபாயில இருக்கலாம், சவுதியில இருக்கலாம், குவைத்ல இருக்கலாம், கத்தர்ல இருக்கலாம், பஹ்ரைன்ல இருக்கலாம். எங்க இருந்தாங்கன்னா இப்போ அப்படி இருக்குதா, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல் விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு. அப்புறம் நான் காலையில அதுக்காக நான் ஒரு நம்ம ஆரம்பிக்கும் போது, நம்ம குர்ஆன் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு பிரார்த்தனை சொல்றேன். யா அல்லாஹ், எங்களின் வாழ்வாதாரங்களை உம்முடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக. போரினால் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய அருளை எங்களுக்கு நிலைப்படுத்துவீராக அப்படின்னு நான் தொடர்ந்து 5 நாளா காலையில அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரத்திலையும் எல்லாரும் தனிப்பட்ட முறையிலையும் அது அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறார். அதோட இல்லாம நாடுகளுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் காரியங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டுவீராகன்னு சொல்லி கூட நம்ம கேட்கிறோம். இது சமகாலத்துல நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதனால என்ன அப்படின்னா விலைவாசி கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது எண்ணெய் தான் ஈரானுடைய முக்கியமான உற்பத்தியா இருக்கு. அந்த ஈரான்கிட்ட போய் அடிக்கிறாங்க, ஈரான் மற்ற நாட்டையும் அடிக்கிறாங்க. எல்லாமே எண்ணெய் வளம் உள்ள ஒரு நாடுதான். அதனால விலைவாசி ஏறுறதுக்கு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, போக்குவரத்து செலவு கூடலாம். ஒரு ஆட்டோல போனா கூட, அதாவது விலை, அந்த எண்ணெய் கூட என்ன, காய்கறி விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை கூடும். காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, டீசல் தட்டுப்பாடு, இல்ல டீசல் வரல, இல்ல டீசல் விலை கூடிருச்சு அப்படின்னு. அப்புறம் இறக்குமதி பொருள் மூலம் நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டு செலவு அதிகரிக்கலாம். அரசாங்கம் வட்டி வீதத்தை கூட்டலாம். அதனால மாசம் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு சுமை ஏற்படலாம்.
அப்புறம் வெளிநாட்டுல யுஏஇல, சவுதியில, கத்தர்ல வேலை செய்யக்கூடியவங்க பாதிப்பு வரலாம். அவங்க பணம் அனுப்புறது, குடும்பங்களுக்கு வருமான பாதிப்பு ஏற்படலாம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் இது. அதோட இல்லாம பாதுகாப்பு நம்ம கடற்பரப்புல வந்து ஈரானுடைய ஒரு கப்பலை அமெரிக்கா வந்து தாக்கிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா பக்கத்துல கிட்டத்தட்ட 100 பேர் 180 பேருக்கு மேல அதுல இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அநியாயமான செயல். இதனால இந்த உலக வர்த்தக பாதைன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையானா நிச்சயமா இருக்கு. நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அல்லாட்ட. அப்புறம் இது வந்து ஒரு அதாவது இதுல நம்ம எப்படி இதா இருக்கலாம்னா, தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு தேவையான செலவை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா போர் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கை தான், திட்டமிடணும் நம்ம. அப்புறம் வதந்தி நிறைய செய்திகள் வருது, எல்லா செய்தியும் நம்பிடக்கூடாது. நம்ம செக் பண்ணி அல்லாஹ் சொல்றாங்களே, எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுக்காக நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, இது உண்மையா இருக்குமா அப்படியா, அதாவது நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரைட், ஓகே. எல்லாரும் பல பேர் பல விதங்கள்ல அவங்கவுங்க சேனலை பாக்குறதுக்கு, அவங்கவுங்க செய்தியை பாக்குறதுக்காக என்னென்னலாமோ போட்டு செய்தியை பரப்புறாங்க. அதுல எல்லாமே உண்மையான்னு தெரியல, இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உண்மையான விஷயங்களும் இருக்குது. நம்ம அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம செய்ய வேண்டியது இப்ப நம்மளால பிரார்த்தனை தான் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இத பத்தி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு, அதாவது போர் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. யாருக்காவது அந்த வசனம் எந்த இடத்துல வருதுன்னா சொல்ல முடியுமா? நான் வசனத்தை படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு போர் நடந்தா என்ன மாதிரியான விளைவு வரும்னு குர்ஆன் வசனம் இருக்கு. யாராவது ட்ரை பண்ண முடியுமா? அதாவது நானே சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அந்த ஹுத்ஹுத் பறவை இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லும், ஒரு பெண் வந்து ஆட்சி செய்யறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு தபால் எழுதுவார், சுலைமான் வந்து ஒரு தபால் எழுதுவார். அந்த தபால் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிச்சிருக்கும். அதுல வந்து சொல்ல, நீ வந்து சரண்டர் ஆயிருங்க வந்து, இல்லைன்னா நாங்க படையெடுக்க வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் வந்து அந்த அந்த பெண்மணி கூறுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன்னர்கள் தாங்கள் படையெடுக்கின்ற எந்த நாட்டையும் சீர்குலைத்து விடுகின்றனர், அதன் கண்ணியத்திற்குரிய மக்களை அடிமைப்படுத்தி விடுகின்றனர். இதுதான் அவர்கள் வளமையாக செய்வது. நம்ம பாக்குறோமா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் காசாலையும் நடந்த போர்ல என்ன ஆச்சு? ஏகப்பட்ட மக்கள் பசி பட்டினி, அதாவது சின்ன குழந்தைங்க பார்த்தோம். இப்போ இஸ்ரேல்ல அது இருக்கு, ஈரான்ல அந்த மாதிரி நடக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல குண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு போர்னால என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லணும்னா, கண்ணியமான மக்கள், ஆங்கிலத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டிக்னிஃபைடு பீப்புள்னு அல்லாஹ் சொல்றாரு அசாதுடைய டிரான்ஸ்லேஷன்ல. டிக்னிஃபைட்னா ஒரு கண்ணியம் நிறைந்த மக்களை வந்து சீர்குலைச்சு போட்டுறது ஒரு போர் அப்படின்னு சொல்லி. கண்ணியத்திற்குரிய மக்களை அடிமைப்படுத்தி விடுகின்றனர், இதுதான் வழக்கமாக செய்வது. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமா எல்லாம் நம்மளை வந்து பாதுகாத்திருக்காங்க. நம்ம அந்த இடத்துல நம்மளை அங்க வச்சு கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் நமக்கு வந்து தர வேணாம், தரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்காக அல்லாட்ட பாவம் பண்ணி போயிடுவோம். அப்படியே வந்தாலும் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்ப வேணாலும் வரலாம். அதாவது நம்ம சொல்ல முடியாது, எனி டைம் எனிதிங் வில் ஹேப்பன். அப்போ நம்ம அதுக்கு எல்லாமே மென்டலா மன ரீதியாக தயார்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல தொடர்ந்து இருப்போம். ஏன்னா இது உலகம் பூரம் இருக்கக்கூடிய, உலகமே இதை கவனிச்சுட்டு இருக்கு. அதுல நம்ம குறிப்பா தினசரி ஒரு 50 ஃபேமிலி 45 ஃபேமிலி ஒன்னா கூடுறோம். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு தெரியாது. தினசரி ஆன்லைன்ல நம்ம கூடுறோம். நாம வந்து பிரார்த்தனை கண்டிப்பா பண்ணலாம், நம்முடைய நன்மைக்காக தான். நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணலாம். அதை வந்து மனப்பூர்வமா பண்ணும்போது நிச்சயமா அதுக்கு அல்லாஹ் வந்து போதுமானவங்களா இருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து அதை வந்து இந்த போர் வந்து அதனால எந்த பாதிப்பில இருந்து யா அல்லாஹ் எங்களின் வாழ்வாதாரங்களை உடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக, உடைய அருளை எங்களுக்கு நிலைப்படுத்துவீராக, போரினால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. யா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீராக. யா அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக. யா அல்லாஹ் நாடுகளுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் காரியங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டுகிறார்.
ஏன்னா அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி ஒரு நேரத்துல நாம செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க பிரார்த்தனை, நினைவு எல்லாத்தையும் லேசாக்கணும். அல்லாஹ் ஏதாவது எது நடக்கணுமோ அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. ஆனா நாம வந்து அதாவது நம்ம மன ரீதியா அல்லாட்ட பாதுகாப்போட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பெரிய துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சில விஷயங்களை நான் குரான்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். எப்பவுமே கற்றுக்கொள்ளக்கூடிய இதயமுடையவங்களா நம்ம இருக்கணும். அல்லாஹுவின் அதாவது நம்ம எப்ப கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்போம் அப்படின்னா, எனக்கு தெரியும் எல்லாமே, நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அதாவது அல்லாஹுவின் பணிவோடையும் கற்றுக்கொள்ள உண்மையானதாகவும் அது இருக்கும். கற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்தோட நம்ம இருந்தா அவரது வழிகாட்டுதல் தான் நம்முடைய சிந்தனைகளை வடிவமைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை உறுதியா நிலைக்க வைக்குது. வசனம் 26:89 நான் படிக்கிறேன். முதல்ல அதுல எல்லாம் சொல்லுவாங்க, எவர் குற்றமற்ற தூய இதயத்துடன் அல்லாஹ்விடம் வருகிறாரோ அவரை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை. 26வது அத்தியாயத்துல 89வது வசனம். அதாவது தங்களுடைய முழு இதயத்துடன் அல்லாஹ்விடம் வருபவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். அதாவது உயிர் தெழுப்பப்படும் நாள் என்று 87 என்ன சொல்றா, உயிர் தெழுப்பப்படும் நாள் அன்று என்னை கைவிட்டு விடாதிருப்பீராக. பணமோ அன்றி பிள்ளைகளோ உதவியதால அது நாளாகும். தங்களுடைய முழு இதயத்துடன் அல்லாஹ்விடம் வருபவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். நன்னறியாளர்கள் முன் சோனபதி கொண்டு வரப்படும். வழி தவறி திரிந்தவர்களுக்காக நரகம் அமைக்கப்படும். இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம எப்பவுமே எது செஞ்சாலும் முழு இதயத்தோட செய்யணும். ஹோல் ஹார்ட்லி, அறகுற மனசு இல்லாம, யாருடைய கட்டாயத்துக்குமாக இல்லாம நம்ம இருக்கணும். அதோடு இல்லாம 2வது அத்தியாயத்தின் 282 அதுல வந்து கடைசியில அது வந்து இந்த இதுதான் குரான்ல நீளமான ஆயத். குரான்லயே நீளமான வசனம் எதுன்னு கேட்டா 282 தான். அதாவது கடன் கொடுக்கறத வாங்கறத பத்தி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல கடைசியில சொல்லியிருப்பாங்க, அதாவது நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோட நம்ம, அதாவது அர்-ரஹ்மான் அல்லமல் குரான், கற்றுக் கொடுப்பது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்ட்ட நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா, முழு இதயத்தோட அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். அதோட இல்லாம அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் அந்த வசனம் முடியும். இதுலதான் அதாவது நீங்கள் அல்லாஹ்வை கருத்தில் கொள்ள வேண்டும், மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், அல்லாஹ் சர்வமும் அறிந்தவர். அப்ப நாம வந்து பிரார்த்தனை பண்ணா கூட நமக்கு அது நினைவு இருக்கணும் இல்லையா. போர் நடக்குது, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில யாருக்குமே வரக்கூடாது, நமக்கு வராதுங்கிறதுல நம்ம அல்லாஹ்ட்ட முழு நம்பிக்கையோட இருப்போம். வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையையும் அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் அல்லாஹ் நமக்கு லகுவாக்கி தரணும்னு கேட்போம். அது எப்ப சாத்தியம் அப்படின்னா, நாம வந்து உண்மையிலேயே முழு இதயத்தோட அல்லாஹ்ட்ட இருக்கணும். அதோட இல்லாம அவரை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நான் இத சொல்ல வந்தேன். போர் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம பேசியிருக்கோமா, இது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தெரியாத விஷயத்த நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் இது தொடர்பா துபாயில எல்லாம் சட்டமே போட்டிருக்காங்களாம். எந்த அதாவது அதை ஏஐ மூலியமா கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் கூட கொடுக்குறாங்க. அதாவது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, குண்டு வெடிச்சிருச்சு, அது பயம், இது பயம், அப்படி ஆயிடுச்சு. நல்ல விஷயத்த சொல்லுங்க, அப்படிலாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அதாவது பீதியை கலப்பக்கூடாது இல்லையா. பீதியை கலப்புனா என்ன ஆகும், எல்லா மக்களும் பயப்படுவாங்க. அதனால இப்போ அல்லாஹ்வுக்கு முற்றிலும் நாம வந்து திறந்த மனசோட இருக்கிறோம், கற்றுக்கொள்ளக்கூடிய நினைப்போட இருக்கிறோம், அல்லாஹ் முழு இதயத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய வழிகாட்டுதலில் நிலைத்திருத்தல். அதாவது தினமும் அல்லாஹ்வின் நினைவு. நேத்து முந்தா நாள் பயான்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஆணவத்தை பத்தி, நினைவு கூறதை பத்தி, மாஷா அல்லாஹ். நேற்று தியானத்தை பத்தி பாய் பேசியிருந்தாரு, அதுக்கு முன்னாடி சர்மிளா சிஸ்டர் பேசியிருந்தாங்க. தினசரி அதாவது ரொம்ப சிறப்பா
பல பேர் பேசுவதற்கான தளமா மாறி பல பேர் பேசுறத ரொம்ப சிறப்பாகவும் அவங்க வந்து அதற்கான முயற்சி உழைப்பு போட்டு நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. அதனால கேட்காதவங்க திருப்பி அதை மீள்பதிவுல கேட்டு பாருங்க. அதாவது அவரது வழிகாட்டுதல்ல நாம நிலைத்து இருக்கணும். நிலைத்திருந்தா மட்டுமே தான், தொடர்ந்து நிலைச்சு இருந்தா மட்டுமே தான் மகிழ்ச்சியோட இருக்கும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல நிலைத்திருந்தா என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். தினமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நாம இணைந்திருக்கும் போதுதான் உண்மையான வலிமையும் அமைதியும் கிடைக்கிறது. இன்னைக்கு காலையில திக்ர் பண்ணா இர்ஃபான், தூக்கமே வரல, எனக்கு அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு. அதாவது நம்ம அதை உணர முடியுது, நமக்கு எங்க இருந்தெல்லாம் சக்தி வருது அப்படின்னு அது சொல்ல தெரியல, ஆனா அதை உணர்றோம், நம்ம ஃபீல் பண்றோம். அதனால நம்ம இதுல திக்ர் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது சேர்ந்து கண்ணை மூடி கேட்டுட்டு இருந்தாலே போதும். அந்த நினைவுலயே இருந்தா கூட போதும். திருப்பி சொல்லலாம், மனசுக்குள்ள சொல்லலாம், சத்தமா சொல்லலாம், கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது அதுல நிலைத்து இருக்கணும் நம்ம. அப்போ அந்த நம்மளுடைய வேற கெட்ட எண்ணங்கள் நமக்கு வராது. கெட்ட எண்ணங்கள் வராதனாலே நம்மளுடைய எனர்ஜி சேவ் ஆகுது, எனர்ஜி கூடுதலா கிடைக்குது. அப்ப தினமும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் நாம் இணைந்திருக்கும் போதுதான் உண்மையான வலிமையும் அமைதியும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்ட்ட நெருக்கமாக இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பும் வெற்றியும். எவ்வளவு அல்லாஹ் அதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா நம்ம மறந்துட்டோம் அல்லாஹ்வை, இல்ல தூரமா இருந்துட்டோம். அப்படிதான் நம்ம வந்து நினைச்சுக்கணும். ஓஹோ, அதனாலதான் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு. இதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். பாருங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் இதயங்கள் அமைதியாகிறது. அதனால நாம வந்து 13:28 ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். தினசரி நேத்து கூட ரிஃபாய் பாய் சொன்னாங்க இந்த வசனத்தை. தினசரி இதை நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் அமைதி அடையுது. அப்போ நம்ம இப்போ இந்த வருஷம் ஒரு அசம்பாவித சம்பவம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து நடக்குதுன்னு வைங்களேன், அப்ப நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் ரசாத் சொல்லுவாரு, யூ கேட்ச் யுவர் செல்ஃப் அப்படிம்பாரு. நீ உன்னுடைய ஆன்மாவை எப்படி சொல்லு, யூ ஆர் நாட் அ சப்மிட்டர் அப்படின்னு சொல்லு, அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுங்க. அப்பதான் நம்ம சப்மிட்டரா மாற முடியும். அதாவது அல்லாஹ்வை நினைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். ஆம், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமே இதயங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. அப்போ திறந்த மனசோட, அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தோட இருக்கக்கூடிய நாம முழு இதயத்தோட அல்லாஹ்வின் பக்கம் வரணும். அந்த வழிகாட்டுதல நிலைச்சிருக்கணும். இன்னொரு வசனம், இது அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம். அதாவது மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும் வந்து ஒரு உபதலைப்பே இருக்கும் இந்த வசனத்துக்கு. 4-5 இடத்துல இது மாதிரி வசனங்கள் நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. யார் அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகர் என்று பிரகடனம் செய்து அதன் அடிப்படையில நேரிய வாழ்க்கை வாழ்கிறாரோ, அதாவது அல்லாஹுதான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்றி நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம், சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். சுவனத்தை வந்து நம்ம இங்கேயும் அனுபவிக்கிறோம், மறுமையிலையும் அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறதாங்க சுவனம். அதைத்தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய சப்போர்ட்டும் வானவர்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நிச்சயமா வராது. அதனாலதான் அல்லாஹ்வின் பாதையில இறந்தவங்க, கொல்லப்பட்டவங்களை நீங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க டைரக்டா சொர்க்கம் போறாங்க, உடனே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. 41:31 சொல்லுது, இந்த வாழ்விலும் மறுவுலகிலும் நாங்கள் உங்களுக்கு தோழர்களாக இருக்கின்றோம். அதிலே நீங்கள் ஆசைப்படும் எதுவும் நீங்கள் ஆசைப்படுகின்ற எதுவும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விரும்புகின்ற எதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 41:30-31. அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட முழு இதயத்தோட வர்றது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல நிலைத்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அதனுடைய பலன் வந்து என்ன சொல்றது, அதை வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்புறம் பிலீவ் அண்ட் ஒபே ஃபுல்லி, அதாவது முழுமையாக விசுவாசித்து கீழ்ப்படிதல். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சரணடைதல்ல முழுமையா உள்ள வாங்க, வாசலே நிக்காதீங்க, அப்ப வந்துட்டு போவாதீங்க, உள்ள வந்துருங்க. சரணடைந்தவங்களாவே மரணிக்க சொல்லி அல்லாட்ட கேட்க சொல்றாங்க. சரணடைந்தவர்களே வந்து என்னை மரணித்து விட வேண்டாம். அப்ப அதனுடைய தாற்பயம் என்ன? அப்பப்போ விலகி போய்கிட்டே இருக்கிறோம், இன்னும் முழுசா வரல அப்படின்னு தான்.
முழுசா, அதாவது நீங்க முஸ்லிமா மூமினான்னு ஒரு ஒரு இது கேள்வி கேட்பாங்க. அதுல சொல்லுவாங்க, யார் மூமின்னா இன்னமல் மூமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலுஹி தும்மலம் யக்துபூன் அப்படின்னு 49வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல. நீங்க முஸ்லிமா மூமினா? முஸ்லிம்னா சரணடைந்தவர், மூமினா நம்பிக்கையாளர். அதாவது ஈமான், அதாவது அதுல என்ன சொல்லுவாங்கன்னா 49ல சொல்றாரு, நிலை பெறட்டும் உள்ளத்துல நிலை. நான் மேல சொன்னேன் இல்லையா, முழு இதயத்தோட அல்லாட்ட வர்றது, அல்லாவுடைய வழிகாட்டுதல நிலைச்சு இருக்கிறது. அதுக்கு எப்போ சாத்தியம் அப்படின்னா தொடர்ந்து பிரார்த்தனை. அப்ப அந்த அந்த வசனத்துல அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹும் உங்களுடைய தூதரும் நாங்கள் மூமீன்கள் நம்பிக்கையாளர்கள் என்று கூறுவேன். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, நம்பிக்கை உங்கள் இதயங்களில் நிலை பெறும் வரை நீங்கள் கூற வேண்டியது என்னவென்றால், நாங்கள் முஸ்லிம்கள், சரணடைந்தவர்கள். அந்த சரணடைந்த நிலையிலே கூட முழுசா உள்ள வாங்கன்னு அல்லாஹ் நம்மளை கூப்பிட சொல்றாங்க, பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. அதனால அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய காரியத்தில் எதனையும் அவர் வீணாக்கி விட மாட்டார். அல்லாஹ் மன்னிப்பவர், முன்னிப்பவர். மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் எவர்கள் என்றால், அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு பின்னர் எத்தகைய சந்தேகமற்ற நிலைப்பாட்டையும் அடைந்து மேலும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வாழ்வுகளையும் கொண்டு அல்லாஹுவின் நிமித்தம் பாடுபடுபவர்களே ஆவர். இவர்கள்தான் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த விசுவாசம் முழுமையா இருக்கும். அதாவது எப்படின்னா, அதுக்கு ஒரு வசனத்தை கூட நம்ம சொல்லலாம். 3வது அத்தியாயத்தின் 159வது வசனத்தை கூட இதுக்கு சொல்லலாம். நம்ம அரைகுறையா நம்பி இருக்கோமா, முழுசா நம்பி இருக்கோமா அப்படின்னு சொல்லி. அந்த 3வது அத்தியாயத்தின் 159வது வசனம் எப்படின்னா, அல்லாஹ்விடம் இருந்துள்ள கருணையினால் தான் அவர்கள் வாழ் இரக்கம் உள்ளவராக நீர் ஆகினீர். நீர் முரட்டுத்தனமானவராகவும் அற்பமானவராகவும் உள்ளத்துடன் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு விட்டிருப்பார்கள். அதனால் நீர் அவர்களை பிழை பொறுத்திட வேண்டும். மேலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பீராக, மேலும் அவர்களை கலந்து ஆலோசிப்பீராக. இது இங்க இருந்துதான் நமக்கு மேல சொன்னது முகமது நபிக்கு சொன்னதா, எல்லாருக்கும் தான் குர்ஆன் வசனம், எல்லாருக்கும் தான். அது குறிப்பா தூதரின் இரக்க குணம் அப்படின்னு சொல்லி உபதலைப்பு கொடுத்துட்டு, அப்படி யாராவது நமக்கு எதிர்ப்பதமா பேசினா கூட அவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கிறது தான். மேலும் அவர்களை கலந்து ஆலோசிப்பீராக, நீர் ஒரு முடிவு செய்து விட்டவுடன் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் அல்லாஹ் மீது பொறுப்பு ஏற்படுத்துவீராக, அவர் மீது பொறுப்பு ஏற்படுத்துவதை அல்லாஹ் நேசிக்கின்றார். அதாவது நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோம், ஒரு செயல்படுறோம், அது கொஞ்ச நேரம் காலதாமதமாகலாம், இல்லாட்ட உடனே கிடைச்சிடலாம், இல்ல கொஞ்ச நாள் தள்ளி கிடைக்கலாம், ரொம்ப நம்ம ஆயுசு கூட கிடைக்காம அடுத்தால போகலாம். ஆனா நம்ம ஒரு திட்டம் தீட்டி அல்லாஹ்விடம் பொறுப்பு ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் பல பேர் பல விதமா பேசுவாங்க. அது அப்படி பண்ணிருக்கலாம், இது இப்படி பண்ணிருக்கலாம், நீங்க அப்படி முடிவெடுத்தீங்க, இப்படி முடிவெடுத்தீங்க. அதாவது பொதுவா கலந்து ஆலோசிக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நம்ம இந்த மாதிரி ஒரு நாட்டுல எல்லாம் நம்மளை வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கலந்து ஆலோசனை பண்ணி ஒருமித்த முடிவு என்ன எடுக்கிறோமோ அதை செயல்படுத்துறது. அது என்ன முடிவாக இருந்தாலும், நம்ம சேர்ந்து எடுத்த எந்த முடிவாக இருந்தாலும் செயல்படுது. ஏன்னா அதுதான் அல்லாஹ் கொடுத்த முடிவுன்னு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறாங்க. கலந்தாலோசிப்பீராக, ஒரு முடிவு செய்து விட்டவுடன் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக, மேலும் அல்லாஹ் மீது பொறுப்பு ஏற்படுத்துவீராக, அவர் மீது பொறுப்பு ஏற்படுத்துவீர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றார். இதுல நான் ஒரு நம்ம சமகால உதாரணத்தை கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு கட்டிடம், அதாவது மஸ்ஜித் கட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வோட கிருபையில அது பேஸ்மெண்ட் லெவல் வந்துருச்சு, மாஷா அல்லாஹ். நம்மள்ட்ட 50% தான் அதற்கான பொருளாதாரம் இருக்கு. 50%, 1 கோடி ரூபா ஆகும்னா 50 லட்சம் ரூபா தான் நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அல்லாட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் கட்டிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுல பங்கெடுக்கக்கூடிய நாம தான் அதை கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட தான் இருக்கு. அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி அவங்க முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அதை நம்ம தான் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் அதை நினைச்சோன்னு வைங்க, அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு வைங்களேன், அல்லாஹ் அதை ரொம்ப லேசாக்கிடுவாங்க. அதனால ஒரு அப்போ அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தும் போது பல பேர் பல விதமா, அதுவும் நம்ம அதுல என்ன சொன்னோம்னா, எந்த வித லஞ்ச லாவணியும் கொடுக்காம இதை கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அது நம்ம ஆரம்ப நிலையிலேயே அல்லாவுக்கு பயந்த நிலை, அல்லாவுடைய வழிகாட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அல்லாவுடைய வழிகாட்டுதல நிலைத்து இருக்கிறது. அதைத்தான் பேசிட்டு இருக்கேன், அதான் நான் சொல்றேன். அப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஆசிலேஷனவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஏத்தாப்புல இருக்கக்கூடிய நபரனுடைய உள்ளத்தை யார் கட்டுப்படுத்துறான்னா, நம்ம சரியான முடிவு எடுத்தோம்னா அல்லாஹ் கட்டுப்படுத்துறாரு அவங்கள.
நம்மகிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பூமியை சீர்கெடுத்துட்டு அலையாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில இந்த கட்டடத்தை நாம கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாவுடைய கிருபையில இது வரைக்கும் எந்த சிரமத்தையும் எல்லாம் நமக்கு வைக்கல. அது பட்டா மாத்திரதா இருக்கட்டும், கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இன்ஷா அல்லாஹ் மிச்சத்தையும் எல்லாம் நிறைவேற்றி தருவாங்கிற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அப்போ அது வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கும். நாளைக்கு பின்னாடி ஒரு ஜெனரேஷன் வரும்போது இவ்வளவு கரப்டான இடத்துல நம்ம அல்லாவுடைய வழிகாட்டுதலை கட்டுப்படுத்தி இந்த விஷயத்த முடிச்சிருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு அல்லாட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அதாவது நம்ம சிறப்பா சொல்ல முடியாது. அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். எவர் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவர் அல்லாஹ் போதுமானவர் நல்லா சொல்றாரு. சூரா 65 3வது வசனத்துல யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவர். அதாவது இந்த உலகம் வந்து சைத்தானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் சைத்தானுக்கு அந்த 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 அவகாசத்தை கொடுத்துதான் வச்சிருக்கிறாங்க. அப்ப பல வழியில பல ரூபத்துல பல பேர் வந்து பல விஷயத்த சொல்லுவாங்க, பல ஆதங்கங்கள் வரத்தான் செய்யும். பட் நாம எப்பவுமே அல்லாஹ்வை முழுமையாக விசுவசிக்கிறதுலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப சிம்பிள், காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா திருப்பி அதாவது கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா நல்ல பேர் எடுக்கணும்னா ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷங்கள் ஆகும். அதனால அல்லாஹ் நமக்கு வந்து அல்லாஹ் அந்த பாதுகாப்பை நமக்கு தரணும். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒவ்வொன்றுக்கும் அதன் தலைவிதி அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றார். அதாவது ஒருபோதும் எதிர்பாராத புறத்திலிருந்து அவருக்கு வழங்குவார். எவரொரு அல்லாஹ் மீது பொறுப்பு ஏற்படுத்துகின்றாரோ அவருக்கு அவர் போதுமானவர். ஒருபோதும் எதிர்பாரா புறத்திலிருந்து அவருக்கு வழங்குவார் அல்லாஹ். ஏன்னா அல்லாட்ட நம்ம பொறுப்பு ஏற்படுத்திட்டோம். நிச்சயமா அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா, அதாவது சொல்றாரு இல்லையா, நீ எரியலப்பா நான் எரிஞ்சேன்னு சொல்றாரு. அதனால உள்ளங்கள் கட்டுப்பாட்டு 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல சொல்றாரு, உள்ளங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் அந்த பிரார்த்தனையே பண்ண சொல்றாரு. நாங்க ஒரு முறை நேர்வழி அடைந்த பின்பு எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுறாதீங்க அல்லாஹ். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். இப்போது நீர் எங்களுக்கு வழி நடத்தி விட்டீர். உம்முடைய கருணை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் கொடை அளிப்பவராக இருக்கின்றீர் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொல்றாரு அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம வந்து இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நான் இன்னைக்கு வந்து இந்த போர்ல ஏற்படக்கூடிய விஷயம், நம்ம சமகாலத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அதாவது விவாதிக்காமல கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. நோ ஆர்குமெண்ட், எந்தவித தயக்கமும் சந்தேகமும் தாமதமும் இன்றி செவியேற்று கீழ்ப்படியவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம காலு சமியனா வத்தானா சொல்றாங்க. நாளைக்கு 57வது அத்தியாயத்துல படிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க சப்மிட்டரா, ஆனா நம்ம கூட ஒன்னாவே இருந்திருக்கலாம், ஆனா பிரிச்சு வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தயக்கத்துல இருந்தீங்க, சந்தேகத்துல இருந்தீங்க. அதாவது ஒரு தயக்கமே சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தயக்கமோ சந்தேகமோ இல்லாம இருந்தா மட்டுமே தான் நான் மேல சொன்ன மாதிரி 3:159 ஒரு திட்டத்தை முடிவு செஞ்சுட்டோமா அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறார். அதனால விவாதிக்காம ஆர்குமெண்ட் இல்லாம நாம கட்டுப்படணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அந்த நேர்வழிக்கான நன்றியை செலுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த வகுப்பில் கூட தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பி அந்த பிரார்த்தனையை செஞ்சு நான் நிறைவு செய்கிறேன். யா அல்லாஹ், எங்களின் வாழ்வாதாரங்களை உம்முடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக. உம்முடைய அருளை எங்களுக்கு நிலைப்படுத்துவீராக. போரினால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. ஒவ்வொரு இடத்திலும் உள்ள எங்களின் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீராக. நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாடுகளுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் காரியங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க, கேள்வி இருந்தாலும் கேளுங்க.